இந்த 2026ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாதுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? அதான் அதிக செலவுகள், விரயங்கள், கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறது, ஒரு 5% கட்டிட்டு 95% லோன் கட்டுறது, அதெல்லாம் பண்ணாமல் ஒரு 60-70% உங்களுக்கு பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பொருளை வாங்குவது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க போகணும். நம்ம கடன் படக்கூடாது, அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய அலைச்சல்கள் இருக்கும். டிராவலிங் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற ஒரு சில எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கிறது, கையில் இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் இழந்துடுறது, கேர்லெஸ்னால நம்ம ஃபோனை விட்டுட்டேன், பர்ஸை விட்டுட்டேன், இம்பார்ட்டன்ட் இது வித்துட்டேங்கிற மாதிரி அந்த விரய சனி ஆகிய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பா அது மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 போகும்பொழுது குரு வந்து பாத்தீங்கன்னா சனியை பார்க்கிறார். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ முதல் 4 மாசம் 5 மாசம் கொஞ்சம் எல்லாத்துலயுமே எச்சரிக்கையா இருந்துட்டு அடுத்த செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த மாதிரி முயற்சிகள், நீங்க ஏதோ ஒரு புதுசுமா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, எதா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 பண்ணிக்கிறது நல்லது.